எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஈவினிங்கில் டீ காஃபி குடிக்கும்போது ஏதாவது சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான நார்த் இந்தியன் ஸ்நாக் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது கஸ்தா கச்சோரின்னு சொல்லுவாங்க. இதில் பாசிப்பருப்பு ஃபில்லிங் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த கஸ்தா கச்சோரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கச்சோரி செய்ய முதல்ல மாவு பிசையணும். அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சரியான பதத்துக்கு பிசையணும். மாவு திரண்டு வந்ததும் 10 நிமிஷத்துக்கு பிசைங்க. இதை 30 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நான் பாசிப்பருப்பில் கச்சோரி ஃபில்லிங் செய்ய போகிறேன். பவுலில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. 2 மணி நேரம் கழித்து ஊறின பாசிப்பருப்பு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு அரைக்கணும். அடுத்து பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்ச பாசி பருப்பை போட்டு கிண்டுங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மாங்காய்த்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு. இது பிளாக் சால்ட்னு கடைகளில் கிடைக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கிண்டுங்க. மசாலா எல்லாம் பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபில்லிங் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு ஃபில்லிங் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் இருந்த ஈரம் எல்லாம் போயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. பிசைஞ்ச மாவில் சின்ன சைஸ் உருண்டை எடுத்து தேய்ங்க. தேய்க்கும் போது மாவோட எட்ஜஸ் கொஞ்சம் மெலிசா இருக்கணும். நடுவில் ஃபில்லிங்கை வச்சு சீல் பண்ணுங்க. நல்லா சீல் பண்ணி எக்ஸஸ் மாவை எடுத்துருங்க. இந்த கச்சோரியை நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி கச்சோரியை போடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் டீப் ஃப்ரை பண்ணுங்க. மேல் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இது வேக 10 நிமிஷம் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. கஸ்தா கச்சோரி இப்போ ரெடி. கிறிஸ்பியான கஸ்தா கச்சோரி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் அப்படியே டீ காஃபி கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா இதை சாட் மாதிரி நீங்கள் செஞ்சு கூட என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.